6.7 கிலோ. இதுதான் காந்தியினுடைய எடை. அந்த சாதாரணமான இந்திய கிழவன் எதிர்த்து நின்றது உலகத்தில் 22 நாடுகளை தவிர அனைத்து நாடுகளையும் போரிட்டு சூரியன் மறையாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்திருந்த ஏகாதிபத்தியம். அந்த இரும்பு கோட்டையை உடைத்து நொறுக்க காந்தியடிகள் கையில் இருந்தது 2 ஆயுதம்தான். ஒரு கைப்பிடி உப்பு, கொஞ்சம் போல பருத்தி. இரத்த கொதிப்புள்ள ஒரு கிழவன் கையில் உப்பை எடுப்பதெல்லாம் போராட்டமா என்று சிரித்தார்கள். எல்லோருக்கும் இந்தியா தெரியும், காந்திக்கு மட்டும்தான் இந்தியாவினுடைய ஆத்மா தெரியும். நண்பர்களே, இந்தியாவினுடைய ஞாபகத்திலிருந்து முற்றும் முதலுமாக துடைத்து எறியப்பட்ட ஒரு வேலி இருந்தது. இமயத்திலிருந்து ஒரிசா வரைக்கும் 3700 கிலோமீட்டர் பறந்திருந்தது அந்த வேலி. 15 அடி உயரம், முள் மரங்களால், முள் கொடிகளால் மட்டுமே கட்டப்பட்ட உயிருள்ள வேலி அது. இந்தியாவினுடைய தண்டுவடத்தை 2ஆக பிளந்து போட்ட அந்த வேலி எதற்காக? மக்களை பாதுகாக்கவா? போரிலிருந்து தற்காத்துக் கொள்ளவா? உப்புக்கு சுங்க வரி விதிப்பதற்கு மட்டும் அத்தனை பெரிய வேலி. அதை 12,000 நபர்கள் பாதுகாத்தார்கள். அப்படி உயிரை உறிஞ்சி குடிக்கின்ற அந்த வேலியினுடைய பெயரே உப்பு வேலிதான். ஆங்கிலேய அதிகாரியே எழுதினார், சாமானிய இந்திய குடும்பம் ஒரு வருடத்திற்கு செலவு செய்கின்ற உப்பினுடைய விலை அவர்களின் 2 மாத சம்பளம். அனைவருமே அதை உப்பாக மட்டும்தான் பார்த்தார்கள். காந்திக்கு மட்டும்தான் உப்பினுடைய வெண்மைக்கு பின்னால் இருந்த இரத்த கரை தெரிந்தது. ஒரு கைப்பிடியை எடுத்தார், உப்பு வெடிமருந்தாக மாறி போனது. அனைவரும் வெள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிக சாதாரணமாக ராட்டையை சுற்றுகிறீர்களே. இன்றைய வரைக்கும் காந்தியினுடைய காதுகள் இதை கேட்டுக்கொண்டே தானே இருக்கிறது. நண்பர்களே, உலகத்தில் ஆகச்சிறந்த ஆடை ஒன்று டாக்காவில் தயாரானது, மற்றொன்று காஞ்சிபுரத்தில் தயாரானது. டாக்காவினுடைய டாக்கா மஸ்லினை நூற்பதற்கு நெசவாளர்கள் மலபார்ந்த ஒரு நுட்பத்தை கடைபிடித்தார்கள். வலதுகை கட்டை விரலினுடைய நிகத்தை மிக நீளமாக வளர்ப்பார்கள். அந்த நகத்தில் ஒரு துளையிட்டு அந்த ஓட்டை வழியாக நூலை செலுத்தி முன்னும் பின்னும் இழுத்து கொண்டே நெசவு செய்வார்கள். அந்த நூல் சின்ன பிசுறு கூட இல்லாமல் ஆக பலபானதாக மாறும். ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அவர்கள் முன்னால் 2 முடிவுகளை வைத்தது. ஒன்று, நகத்தை வெட்டி விடுங்கள், அல்லது கட்டை விரலை நாங்கள் வெட்டி விடுவோம் என்று. அங்கு வெட்டப்பட்டது கட்டை விரல் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய நெசவு பாரம்பரியம் கீழே விழுந்தது. காந்தியடிகள் மிக சாதாரணமாக ராட்டையை தான் சுற்றினார். ஆனால் அது சூறாவளியாக மான்செஸ்டரில் மாறியது என்றால் காந்தியடிகள் இந்தியாவினுடைய மனசாட்சியை கையில் வைத்திருந்தவர். காந்திக்கு அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது. அது தன் மீதோ தன் மக்கள் மீதோ இருப்பதை காட்டிலும் என்ன தவறு செய்திருந்தாலும் எதிர்க்கே இருப்பவனும் ஒரு மனிதன் தானே என்று எதிரி மீறி வைத்திருந்தார். முதலாக தென்னாப்பிரிக்காவில் இனி ஒரு முறை என்னுடைய தலை அடிமை முறைக்கு எதிராக குனியாது என்று சொன்னபோது காந்தியடிகளுக்கு வயது 24 மட்டும்தான். மகாத்மா மகாத்மா என்று சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜோதிராவ் பூலே நம் கண் முன்னால் வருவார். என்னுடைய மக்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், எனக்கு எதுக்கு மேலாடை என்று மேலாடையை துறந்த காந்தியை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அதை அப்படியே பிடுங்கி போட்டுக்கொண்ட அம்பேத்கர் நம் கண் முன்னால் வருவார். ஒரு பெயரும் ஆடையும் கூட பன்மைத்துவத்தை சொல்கிறது என்றால் காந்தியடிகள் எப்பேற்பட்ட தலைவர். காந்தியடிகள் தோற்றுவிட்டார் என்று சொல்பவர்களுக்கு பட்டாபிராமனுடைய வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். ஒருவேளை காந்தி தோற்றிருந்தால் காந்தி தோற்ற இடத்தில் எவராலும் வென்றிருக்க முடியாது. வணக்கம்.